நம்மள சிம்பிளா கடந்துட்டு போறோம்ல. நீ சுபகு தொழுதணும், நீ வசதி வந்துட்டு நீ ஜக்காத் செஞ்சிடணும், அவரோட வசதிக்காரர் இவர் இருப்பாரு, அவரிடத்துல அந்த விஷயம் கிடையாது. இதை வன்மையாக இஸ்லாமிய மார்க்கம் கண்டிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்குகின்றது என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த மார்க்க விடயங்கள் கிடைச்சிட்டு அந்த விடயத்தை பற்றி கணக்கெடுக்காம வாழுவாங்கல்ல. குர்ஆன் எங்களிடத்தில் இருக்குது, அல்லாஹ்வினுடைய வேதம் எங்களிடத்தில் இருக்குகிறது. அந்த சுமையை நாங்கள் அதன்படி நடக்காமல் இருந்துட்டோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலா எங்களை எதோட ஒப்பிடுறான் தெரியுமா? இறைவன் திருக்குர்ஆனில் 62வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் பேசக்கூடிய நேரத்தில் மஸலுல்லதீன ஹும்மிலு தௌராத்த சும்மலம் யஹ்மிலுஹா கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா. அல்லாஹ் தஆலா இங்க ஒரு கூட்டத்தை பத்தி சொல்றான். அவர்களுக்கு தௌராத் என்ற ஒரு வேதம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த வேதத்தை என்ன செஞ்சார்கள்? அவர்கள் சுமக்காமல் அதன்படி நடந்து கொள்ளாமல் இருந்தார்கள் இல்லையா? அவர்களை பத்தி அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் பொதி சுமக்கக்கூடிய கழுதைக்கு ஒப்பானவர்கள். அல்லாஹ்வினுடைய வசனங்களை பொய்ப்பிக்க கூடியவர்களே அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? எப்படியான ஒரு ஒப்பீட்டு அல்லாஹ் செய்கிறான் பாத்தீங்களா? அல்லாஹ் தஆலா பொதி சுமக்கக்கூடிய கழுதைகளோடு மார்க்க விடயங்களை படித்துக் கொண்டு அதன்படி நடக்காமல் இருக்கக்கூடியவர்களை ஒப்பீடு செய்கிறான். பொதி சுமக்கக்கூடிய கழுதையை பத்தி நாங்க தெரிஞ்சிருக்கிறோமா? அதன் மீது எதை வச்சாலும் அதுக்கு ஒண்ணுதான். அதுக்கு தங்க கட்டிய மேல வச்சாலும் அதுக்கு ஒண்ணுதான். புல்ல கொண்டு வைத்து வச்சாலும் அதுக்கு ஒண்ணுதான். எதுவுமே அறியாத ஒரு பொதி சுமக்கக்கூடிய கழுதைக்கு சமனாக அல்லாஹ்வினுடைய வேதத்தின் படி நடக்காதவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஒரு சாதாரண ஒரு விடயம் கிடையாது. நம்மள சிம்பிளா கடந்துட்டு போறோம்ல. நீ சுபகு தொழுதணும், நீ வசதி வந்துட்டு நீ ஜக்காத் செஞ்சிடணும், அவரோட வசதிக்காரர் இவர் இருப்பாரு, அவரிடத்துல அந்த விஷயம் கிடையாது. இதை வன்மையாக இஸ்லாமிய மார்க்கம் கண்டிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்குகின்றது என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குகிறது. அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இருக்குகிறது. ஒரு பயங்கரமான ஒரு எச்சரிக்கையான செய்தி. நம்ம யாருமே நரகத்தில் போய் விழுவதற்கோ அல்லது நரகம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விடயத்திலும் விருப்பம் கொள்ளாத அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மனிதர்கள். நரகம் என்றாலே ஒரு பயம் இருக்கும், நரகம் என்றாலே ஒரு அச்சம் இருக்கும். இறைவா இந்த நரகத்திலிருந்து பாதுகாத்துரு, இறைவா என்னுடைய குடும்பத்தை நீ நரகத்திலிருந்து பாதுகாத்துரு, அந்த நரகத்தின் பக்கமே எங்களை கொண்டு போய் விடாது என்று துஆ கேட்கக்கூடிய அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய தூதர்கள் என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவான், ஒரு மனிதன் அந்த மறுமை நாளில் கொண்டு வரப்படுவான். கொண்டு வரப்பட்ட அவனை நரகத்தில் அல்லாஹ் தஆலா தள்ளி விடுவான். அந்த நேரத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? ஃபதன் தலிகு அக்தாபஹு ஃபின்னார். அவனுடைய குடல்கள் அந்த நரகத்துக்கு போகும். அவனுடைய குடல்கள் அவனை விட்டு வெளியாகி என்ன செய்யும்? அந்த நரகத்தில் விழும். அந்த நேரத்தில் கழுதை செக்கை சுற்றுவதை போல அவன் தன்னுடைய குடலை சுற்றி கொண்டிருப்பான். அல்லாஹ்வினுடைய தூதர்கள் பயங்கரமாக சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும். அந்த மனிதன் அந்த நரகத்தில் அந்த பாடுபடக்கூடிய நேரத்தில் மனிதர்கள் என்ன கேட்பாங்கன்னு தெரியுமா? ஐ ஃபுலான் மாஷானு, உனக்கு என்னப்பா நடந்துச்சு? நீ யாரு? உனக்கு என்ன நடந்துச்சு? உனக்கு என்ன நேர்ந்தது? உனக்கு ஏன் இந்த நிலைமை? நீ எப்படிப்பட்ட மனிதன்? அலைஸ குன்த தஅமுருனா பில் மஅரூஃப், எங்களுக்கு நல்ல விடயங்களை ஏவிய மனிதன் அல்லவா நீ? நல்ல விடயங்களை செய்யும்படி அதிகமாக எங்களுக்கு நீ சொல்லித் தந்தவன் அல்லவா? வதன்ஹானானில் முன்கர், கெட்ட விடயங்களிலிருந்து பாவமான காரியங்களிலிருந்து எங்களை தூரப்படுத்திய ஒரு மனிதன் அல்லவா நீ? உனக்கு ஏனப்பா இந்த நிலைமை? உனக்கு ஏன் இந்த நிலைமை? அந்த மனிதன் என்ன சொல்லுவார் தெரியுமா? குன்து அமருக்கும், நான் உங்களுக்கு ஏவினேன், நீங்கள் நல்ல விடயங்களை செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு ஏன் ஏவினேன்? நல்ல விடயங்களின்பால் உங்களை நான் வழிகாட்டினேன், நன்மையான விடயங்களை உங்களுக்கு நான் சொல்லித் தந்தேன், கற்றுத்தந்தேன். வலா ஆயாத்திகி, என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை பின்பற்றவில்லை. என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்யல? அதை நான் பின்பற்றவில்லை. உங்களுக்கு சொல்லி தந்தேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை பின்பற்றவில்லை. வஅன்ஹாக்கும் அனில் முன்கர், கெட்ட விடயங்களில் இருந்து உங்களை நான் தடுத்து கொண்டேன். ஒரு பாவமான காரியம் செய்றீங்களா? இதை செய்யாதீங்க, அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வினுடைய தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டு விடுவீர்கள், இப்படியான பாவங்களை செய்யாதீர்கள் என்று
உங்களை எச்சரிக்க கூடியவனாக நான் இருந்தேன், ஆயாத்திகி, ஆனால் நான் அதை விட்டு தடுக்கக்கூடியவனாக இருந்தேனே தவிர அதை விட்டு விட்டு நல்வழியில் செல்லக்கூடியவனாக நான் இருக்கவில்லை. நல்ல விடயங்களை ஏவினேன், கெட்ட விடயங்களில் இருந்து உங்களை நான் தடுத்து கொண்டேன். ஆனால் அந்த இரண்டு விடயத்திலும் நான் ஈடுபாடு செலுத்தாததன் காரணமாக இந்த கொடூரமான தண்டனைக்கு நான் உள்ளாக்கப்பட்டு விட்டேன் என்று அந்த மனிதன் அந்த நேரத்தில் புலம்புவான் என்ற ஒரு செய்தி அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் எங்களுக்கு சொல்றாங்க. அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, சிம்பிளான ஒரு விடயமா இது? சர்வ சாதாரணமான ஒரு விடயமா? நரகத்தில் அல்லாஹ் தஆலா எப்படியான தண்டனை எல்லாம் வச்சிருக்கிறான்னு சொல்றான். அந்த நரகத்தில் ஒரு மனிதனுக்கு அணிவிக்கக்கூடிய செருப்பின் மூலமாக உச்சன் தலையில் இருக்கக்கூடிய மூளை கொதிக்கும் என்று அல்லாஹ் தஆலா பயமுறுத்துகிறானே, அச்சமூட்டுகிறானே. இப்படியான செயலை செய்பவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு தண்டனை கொடுக்கிறான்? அந்த மறுமையில், அந்த நரகத்தில் அவனுடைய குடலை சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை கொடுத்து, அந்த நேரத்தில் அந்த மனிதன் அவனுடைய குடலை சுற்றி கொண்டிருப்பான். மக்கள் கேட்பாங்க, உனக்கு என்ன நடந்துச்சு? உங்களுக்கு நல்ல விடயங்களை நான் சொன்னேன், நான் அதை செய்யக்கூடியவனாக செயல்படுத்தக்கூடியவனாக இருக்கவில்லை என்று அந்த மனிதன் புலம்புவான். என்றால் இப்படியான ஒரு பாவமான காரியத்தை, ஒரு செயலை நாங்கள் செய்து விடவே கூடாது. நல்ல விடயங்களை சொல்லாமல் இருக்க வேண்டும் என்பதல்ல நோக்கம். நல்ல விடயங்களை நீங்கள் சொல்லவே கூடாது என்பதல்ல இந்த ஜுமாவுடைய நோக்கம். நல்ல விடயங்களை சொல்லும் போது அந்த விடயம் தன்னுடைய வாழ்க்கையிலும் நான் செயற்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் வர வேண்டும். நான் இந்த விடயத்தில் போல்டா தானே இருக்கிறேன், அவர்கிட்ட மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கிறேனே, சொல்லுவது மாத்திரம் போதாது, அவரோடு சேர்ந்து நான் என்ன செய்யணும்? நானும் இந்த விடயத்தில் இனி பக்குவம் எடுத்து நானும் இதை சரியான முறையில் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும், நல்ல விடயங்களை எடுத்துரைத்து கெட்ட விடயங்களில் இருந்து தடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.